ரொம்ப உரமும் தேவையில்லை, ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. ஓரளவு வளர்ச்சியிலே வளரக்கூடிய செடி பாருங்கள். ஒரு இலைக்கு ஒரு காய் இதில் இருக்குது பாருங்கள், நிறையவே இருக்குது. இதில் நிறையவே காய்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்றாவது படித்ததுலேருந்து நம்ம படிப்பு முடிகிற வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ ஏன்னா நமக்கு அது மறக்க முடியாத ஒரு இது. ஏன்னா நம்ம அந்த நிலைமையில் இன்றைக்கி இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அன்னைக்கு அதாவது 82, 84 நான் டிப்ளமோ படித்தேன். அப்போது எனக்கு ஆசிரியராக இருந்தாங்க. காலையில் எழுந்து சில நேரங்களில் காந்தி அந்த நூல் நூக்குறது கூட இருக்கும். வணக்கம். சென்னை கூடாந்தியில் இருக்க கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஆகஸ்ட் மாதம் வந்திருக்க 2வது லோடில் என்னென்ன செடிகள் வந்துருக்கு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அன்லோட் பண்ணுறது வந்து அத்தி மரம். இந்த அத்தி வந்து நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஆனால் இந்த செடி இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம கிளைமேட்டில் வந்து இதை தண்ணி ஊற்றின உடனே இந்த இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த தண்ணி அந்த இடம் மாறுறதுனால அந்த மாதிரி ஆகும். ஆனால் இதே வந்து நம்ம திருப்பி ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா திருப்பி துளுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய கஸ்டமர் நம்ம பார்சலில் அனுப்பும்போதும் சரி, மற்றபடி நேரடியாக வரும்போது, சார் நான் வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ செழிப்பாக இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் காரணம். நம்ம இடம் விட்டு இடம் மாறுறதுனால அந்த இலைகள் கொஞ்சம் ட்ராப் ஆகி திருப்பி துளுக்கும். ஆனால் எதுவும் ஃபெயிலியர் ஆகாது. இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது. ரொம்ப உரமும் தேவையில்லை, ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. ஓரளவு வளர்ச்சியிலே வளரக்கூடிய செடி பாருங்கள். ஒரு இலைக்கு ஒரு காய் இதில் இருக்குது பாருங்கள், நிறையவே இருக்குது. இதில் நிறையவே காய்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். தண்ணி மிதமான தண்ணி போதும், நல்ல பக்கா வெயிலாக இருக்கணும். நிழலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக காய்க்காது, செடி மட்டும் வளரும். செடியும் கூட தண்ணி அதிகமாகும் போது அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீர் மேலாண்மையும் அந்த உர பராமரிப்பும் முக்கியமானது. அதனால் நீர் மேலாண்மை முறையாக கடைபிடிச்சாலே போதும். அந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கேசர் மேங்கோ. இந்த கேசர் வந்து ஒரு வட இந்திய வெரைட்டி. நிறைய வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சூப்பரான வெரைட்டி. அதாவது பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வெயிட்டு தான் வரும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இமாம்பசந்தை பேசுகிறோமோ அதே மாதிரி வட இந்தியாவில் ஃபுல்லாக அந்த கேசரை ரொம்ப விரும்புகிறாங்க. நல்ல ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளேவரே வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும். இதில் பெரிய செடியாக வந்திருக்கு. இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி உயரத்தில் பெரிய செடிகள் வந்திருக்கு. இந்த செடிகள் நம்ம இந்த வருஷமே காய்க்கும். இந்த செடிகளை நம்ம தரையில் நட்டாலும் சரி, மாடியில் வளர்த்தாலும் சரி. மாடியில் வளர்க்கும் போது நம்ம இதை கவத்து பண்ணி வளர்க்கலாம். அந்த மாதிரி வளர்த்தோன்னா நமக்கு இந்த வருஷமே காய்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய செடிகளாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம லோடு இறக்கும் போதே எனக்கு ஒரு டெஸ்ட்டு, அதாவது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விருந்தாளி. என்னென்னா என்னுடைய ஆசிரியர், அதாவது நான் காந்தி கிராமத்தில், மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி கிராமத்தில் 82, 84 வேளாண்மை பட்டய படிப்பு படித்தேன். அப்போ எனக்கு ஆசிரியராக இருந்தாங்க. சார் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்கள நேரில் சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்களே நேரடியாக நான் கிருஷ்ணவங்களை பார்க்க வரேன்னாங்க. ஏன்னா ஒரு குருவை சந்திக்கிறதுங்கிறது உண்மையிலே யாருக்குமே, அதாவது அவங்க குரு வந்து நம்மளை மறந்துடலாம், நம்மளை ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சிஷியர்கள்லாம் வந்து என்றைக்குமே, நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம 1வது படித்ததுலேருந்து நம்ம படிப்பு முடிகிற வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ ஏன்னா நமக்கு அது மறக்க முடியாத ஒரு இது. ஏன்னா நம்ம அந்த நிலைமையில் இன்றைக்கி இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அன்னைக்கு அதாவது 82, 84 நான் டிப்ளமோ படித்தேன். அப்போது எனக்கு ஆசிரியராக இருந்தாங்க. சார் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். சார் உங்கள் பேரையும் சொல்லி. நான் ராஜசேகரன், காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் 1972லேருந்து 95 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அதில் தான் அந்த பேட்ச், ஒன் ஆஃப் த பேட்ச் தான் வந்து கிருஷ்ணன். அது ஒரு தடவை திடீர்னு நான் இன்ஃபோசிஸில் கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது சில பிளான் சம்மந்தமாக நான் அவரை தொடர்பு கொள்ளும்போது தான் அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கா சார்னு கேட்டார். அப்போது நான் ஒரு நாளைக்கு உங்களை நர்சரிக்கு வாங்க சார்னு இன்வைட் பண்ணார். ஸோ இட் இஸ் அ கிரேட் அக்கேஷன். ஏறக்குறைய 40 வருஷமா 42 வருஷம் கழித்து ஒரு சந்திக்கிறோம். உண்மையிலே இது ஒரு பெரிய கிரேட் அக்கேஷன். எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைக்காது, குருவை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்காது, மாணவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும். எஸ் இது ஒரு நல்ல பொசிஷன்ல, அதாவது ஒரு இப்போ நாங்களும் வந்து உங்களால வளர்ந்துருக்கோம். அதாவது அங்கே காந்தி கிராமத்தில் படிக்கும்போது ஒரு குழந்தைங்க மாதிரி, அதாவது 12, 17 வயசுல எப்படி இருந்திருப்போம். அப்போ அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இவ்வளவு வந்து ட்ரைனிங் ஆகி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு விஷயங்களை சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அது வந்து காந்தி கிராமத்தினுடைய ஒரு சப்போர்ட். அந்த மறக்க முடியாது. காந்தி கிராமம் வந்து மகாத்மா காந்தி அங்கே இறங்கி அந்த மண்ணில் ஒரு மரத்தை நட்டு
அந்த நம்ம காந்திகிராம் யூனிவர்சிட்டிங்கிறது இன்னைக்கு வளர்ந்து பெரிய நிற்கிது, மரமா வளர்ந்து நிற்கிது. அவருடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு காந்திகிராமத்தில் நம்மகிட்ட இல்லாத டிபார்ட்மெண்ட்டே எல்லா இல்லை. டிபார்ட்மெண்ட் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் டிப்ளமா ஆமாம் அக்ரிமெண்ட் வந்து பிஎஸ்சி ஆமாம் எல்லாம் கூட இருக்கு. ஆமாம் இருக்கு. ஸோ அப்போது அந்த டிப்ளமோ வேளாண்மை பட்டயத்தில் கிருஷ்ணன் ஜாயின் பண்ணி, நீங்கள் மற்றவங்க நினைக்கிற மாதிரியோ ஏதோ அது ஒரு பெரிய கேக்கு வாக்கெல்லாம் கிடையாது, கடுமையான பயிற்சி. காலையில 7 மணிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆமாம், அதாவது காலையில எங்களுக்கு பிராக்டிகல் பார்த்தாலே பயமா இருக்கும். ஒரு 17 வயசுல 7 மணிக்கு வந்து நிக்கிறதை மாட்டிக்கிட்டு ஆமாம், வாங்க மண்ணட்டி எடுத்துருவாங்க, கலக்கத்தை எடுத்துருவாங்க, பிராக்டிகல் போவோம். சிறுமலை அங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம். காலையில் எழுந்து சில நேரங்களில் காந்தி அந்த நூல் நூக்குறது கூட இருக்கும். அதை முடிச்சுட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி வந்து ப்ரேயர் இருக்கும் 7க்கெல்லாம் 7:30 அதை முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஃபார்ம் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு அலாட் ஆகிருக்கோ, ஆர்ச்சர்ட் ஆகட்டும் அல்லது ஃபார்ம் ஆகட்டும், அது சிறுமலை அடிவாரத்து வரைக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எங்கே அலாட் பண்ணாங்களோ அங்கே இவங்க போயிட்டு 8 to 10 அங்கே ஃபீல்டில் இருக்கணும், ஒர்க் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக அங்கே இப்போ சோளத்தட்டை இருக்குன்னா சோளத்தட்டை அறுத்து எடுக்கணும். அதில் பல பேருக்கு ஆமாம் மண்ணு கொத்தணும், களை எடுக்கணும், அனைத்து வேலைகளும் இன்க்ளூடிங் ப்ளவிங் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி படிச்சுட்டு அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 32 வருஷம் அவர் வந்து வேளாண்மை அதிகாரியாக ஒர்க் பண்ணிட்டு, இன்னைக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஓன் நர்சரி, இந்த கிரீன்லேண்ட் நர்சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பார்க்கும்போது இட்ஸ் குவைட் அமேசிங். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவருக்கு காந்திகிராமத்தில் அந்த போடப்பட்ட ஒரு அஸ்திவாரம். ஆமாம், அது நிறைய பேர் அந்த காந்தி கிராமத்துல அன்னைக்கு காலத்துல படிச்சவங்க வந்து ஹோம் சயின்ஸ் இருந்தது, அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்தது. அன்னைக்கு இப்ப நாங்கெல்லாம் படிச்சு வேலைக்கு வரும்போது எங்களை வாணி கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம அது மாதிரி இல்ல, இப்ப இல்ல. நான்லாம் படிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்ல எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கே வந்துட்டேன். அது மாதிரி நிறைய பேர் பிரைவேட் வேலைக்கு ஸ்பீக்கு ஃபேக்டரி இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு போனாங்க. வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்து திருப்பி குளிச்சுட்டு திருப்பி அகைன் 1 hour தியரி முடிச்சுட்டு திருப்பி மதியம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு திருப்பி தியரியில் வந்து உட்காந்தானா அவ்வளோ பேர் அப்படியே தூக்கம். ஏன்னா அந்த வயசுல செம கட்டிட்டோம். ஆமா, எல்லாமே வெஜிடேரியன் சாப்பாடு. ஆமா, வந்து செம அந்த வயசுல சாப்பிடுற வயசு. ஆமா, அதுல கடுமையான எக்ஸாம்ஸு, ப்ராக்டிக்கல், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பீ கீப்பிங், என்ன சொல்கிறது, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸு. ஸோ இவ்வளவு பாடங்களையும் படித்து அவங்களுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கிருஷ்ணன் பார்த்தா கொஞ்சம் பயப்படும். ஆமாம், கிருஷ்ணனை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நாங்கள் பல இடங்களில் நம்ம மாணவர்களை பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சார் நாங்கள் அன்னைக்கு அங்கே வேளாண்மை கல்லூரியில் நம்ம படிக்கும்போது அந்த ஒரு டஃப்பான ஒரு டஃப் ஃபீல்டு ஒர்க்கு, அந்த பாடங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்தது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் டேபிள் கரெக்டாக எல்லாம் இருக்கும். அதுவும் அந்த காந்திய வழியில் அந்த ப்ரேயர் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கும். சாந்தி சேனான்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து அதனால தான் எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு வாழ்க்கையில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பல மாணவர்களும் நாங்கள் சொல்லி கேட்கும்போது அது ஒரு உண்மையிலேயே பெருமையாக இருக்கும். அங்கே நாங்கள் வேலை பார்த்தோம், இந்த மாணவர்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு உரமாக என்ன சொல்கிறது, ஒரு அந்த காந்தி கிராமத்துல படிச்சவங்க நிறைய பேர் ஒரு கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு அதுதான் அந்த அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது, அந்த ஒரிஜினல் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது 32 வருஷம் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல இப்ப மாதிரி போன் வசதி கிடையாது, எல்லாமே விவசாயிகிட்டே நேரடியா. ஆனா படிக்கும் போது அதெல்லாம் கஷ்டமா தான் இருந்தது. அதாவது படிக்கும் போது இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த சார்ட் போடுறது, இதெல்லாம் எதுக்கு நம்மளை போட்டு கஷ்டப்படுறாங்களே இருந்தது. ஆனா வாழ்க்கையில இது எல்லாமே ஒரு உதவு. இப்ப 32 வருஷம் சர்வீஸும் பண்ணிட்டு அப்புறம் அவர் அதிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஸ்டில் இஸ் வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். இப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. பட் நவ் இஸ் அன் என்டர்பிரைனர், வெரி குட் என்டர்பிரைனர். அவரை பார்த்தாலே தெரியுது. அவர் வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் சீட்லிங்ஸ், ஐ எம் சேயிங் இட். ஒரு லோடு இப்போது
மேங்கோ சாப்லிங்ஸ் கிராப்ஸ் ஆந்திராவிலேருந்து கொண்டாந்து இறக்கிட்டு இருக்காங்க. அந்த 32 வருஷம் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பணி புரிஞ்சுட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ட்ரூ என்ன சொல்கிறது, காந்திஜி என்ன சொன்னார்னா, காந்தி கிராமத்தினுடைய லோகோவே வந்து கிராமம் உயர நாடு உயரும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் த்ரூ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்க 32 வருஷம் அவங்களுக்கு பணி புரிஞ்சுட்டு, அதுக்கு பிறகு தன்னுடைய இந்த ஒரு வந்து நின்னாலே என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு 6 மாதம் ஏஜ் கூட இருக்கும் போல் இருக்குது. இந்த நர்சரி அவ்வளோ க்ரீனாக இருக்குது. இட்ஸ் ரியலி, நீங்கள் யாரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு ஆன்சைட்டி, ஒரு மென்டல் டிப்ரெஷன் எது இருந்தாலும் இங்கே இந்த நர்சரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஸோ இட் வில் ஒரு ஹாஃப் டே செலவு பண்ண முடியும் சார். நர்சரி சுற்றி பார்த்தாலே, பார்த்துட்டு ஒரு காபி டீ சாப்பிட்டுட்டு போனீங்க, ஸோ எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். அந்த அளவுக்கு இங்கே பிளான்ட் ஸ்டாக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஸ்பீசிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கிரேட் திங். நம்மளுடைய மாணவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே பக்கத்தில் நம்ம மக்கள் யாராலும் இருந்தாங்கன்னாலும், இது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்குது. அதில் ஒரு 10-15 கிரவுண்டில் இந்த நர்சரி வச்சுருக்கிறாரு. அவர் இன்னும் என்ன சொல்கிறது, வேளாண்மையோடு இணைந்து, தோட்டக்கலையோடு இணைந்து இன்னும் பல ஆண்டுகள் அவர் இந்த சேவைகளை செய்ய, அவருடைய ஆசிரியராக நான் இருந்து அவரை வாழ்த்துறேன். அவருக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மக்கள் எல்லாரும் அவருடைய பணியை சிறக்க எல்லாரும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நானும் வந்து எனக்கு ரொம்ப இன்னைக்கு மறக்க முடியாத நாள். என்ன கேட்டால் ஒரு 42 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வருகையும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக ஒரு தெம்பு விட்டுற மாதிரி இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குன்னு தெரியல. எனக்கு கிடைச்சது நான் பெரிய வாய்ப்பு நினைக்கிறேன். It's a great occasion. Yeah, nice to meet you.